அனைவருக்கும் வணக்கம். நம்ம ஹெல்தி ஹோம் சமையல்ல இன்னைக்கு டோனட் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். அரை டம்ளர் பால், வெதுவெதுன்னு உள்ள பால், அதில் ஒரு ஸ்பூன் சீனி போட்டுப்போம். இப்போ இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் ஒரு டீஸ்பூன் இன்ஸ்டன்ட் ஈஸ்ட் போட்டு மிக்ஸ் பண்ணிப்போம். ஈஸ்ட் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 10 நிமிஷம் இதை மூடி வச்சிடலாம். பத்து நிமிஷம் ஆகிட்டு ஈஸ்ட்டு நல்லா பூத்துருக்கு. இப்போ இதில் பாலில் 2 பிஞ்ச் சால்ட், 8 டீஸ்பூன் சுகர், ஆல்ரெடி ஒரு ஸ்பூன் சுகர் போட்டு தான் நம்ம பாலை ஈஸ்ட்டையும் மிக்ஸ் பண்ணோம். அதனால் இப்போ நான் 7 டீஸ்பூன் சுகர் சேர்த்துருக்கேன். இப்போ இதில் 3 டீஸ்பூன் நெய் சேர்க்குறோம். பட்டர் கூட நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுப்போம். இதோட நான் இப்போ 2 கப் மைதா சேர்க்குறேன். போட்டு மிக்ஸ் பண்ணிப்போம். ரெண்டு டம்ளர் மைதா வந்து ஒரு ஆவரேஜாக 250 கிராம்லேருந்து 260 கிராம் கிட்ட இருக்கும். ஒரு டீஸ்பூன் ஈஸ்ட் வந்து 3லேருந்து 4 கிராம் இருக்கும். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பிசைஞ்சுப்போம். இன்னும் கொஞ்சம் பால், நான் தண்ணி சேர்க்கல, தண்ணி வேணால் தண்ணி சேர்த்துக்கலாம். நான் பால் சேர்த்து தான் இன்றைக்கி பிசைகிறேன். ரொம்ப டைட்டாக பிசைய வேணாம், கொஞ்சம் லூஸாக பிசைஞ்சுப்போம். அப்போ தான் சாஃப்டாக இருக்கும் டோனட்ஸ். நம்ம ஊர் கிளைமேட்டுக்கு வந்து 2 ஹவர்ஸ் வச்சாலே மாவு நல்லா பொங்கிடும். கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் மாவு பொங்கும். அதனால் அதுக்கேற்ற மாதிரி நம்ம வச்சுப்போம். மாவை ஒரு 5 மினிட்ஸ் நல்லா பிசைஞ்சிட்டே இருக்கணும். ஒட்டாமல் கையில் வந்துட்டு மாவு. 2 டம்ளர் மாவுக்கு 3/4 டம்ளர் பால், அதோட ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சேர்க்குற மாதிரி இருக்கும். சேர்த்தா கொஞ்சம் இந்த மாதிரி ஸ்டிக்கியாக வரும் மாவு. கையில் ஒட்டும் லைட்டாக, பிசைய ஒட்டாது. இப்போ மாவை நம்ம மூடி வச்சு 2 ஹவர்ஸ் புளிக்க விட்டுக்கலாம். 2 மணி நேரத்தில் டபுள் ஆகணும். அப்படி டபுள் ஆகலைன்னா இன்னும் ஒரு அரை மணி நேரம் நம்ம எக்ஸ்ட்ரா விட்டுக்கலாம். இப்போ 2 மணி நேரம் ஆகிட்டு மாவை செக் பண்ணி பார்க்கலாம். மாவு நல்லா உப்பி டபுள் ஆகிட்டு இப்போ தட்டுறதுக்கு கொஞ்சமாக மாவு கீழே போட்டுக்கலாம். போட்டுட்டு
நல்லா ரோல் பண்ணிக்கிட்டு அப்படியே உருட்டிக்கிட்டு மாவு போட்டு இதில் தட்டலாம். மாவு கொஞ்சம் லூஸாக இருந்தால் தான் நம்மளுக்கு வந்து சாஃப்டாக இருக்கும் டோனட். நல்லா மெல்லிசாக தட்டிப்போம். மாவை ஸ்ப்ரிங்கிள் பண்ணுறதுனால ஒட்டாது. எல்லா இடமும் ஈவனாக வர மாதிரி தட்டிப்போம், ஒரே கனமாக இருக்க மாதிரி. இப்போ தட்டியாச்சு. இந்த கணத்தில் தட்டிக்கலாம். இப்போ இதை மாதிரி ஒரு டம்ளர் வச்சு நான் கட் பண்ணுறேன். நம்மளுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸில் நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம 3 விதமாக டோனட் ஷேப் பண்ணலாம். நடுவில் வச்சு இது மாதிரி ஒரு சின்ன கேப் வச்சு நடுவில் ஓட்டை போட்டுக்கலாம். இந்த 3 மட்டும் எடுத்து ஒரு கவரில் வச்சுருவோம். அது மாதிரி இப்போ கட் பண்ண ஒரு ஷேப் எடுத்து நடுவில் ப்ரெஸ் பண்ணிவிட்டு ரோல் பண்ணிவிட்டு மெல்லிசாக இது மாதிரி செய்வோம். நல்லா ரோப் மாதிரி. இப்போ ஒரு பக்கத்தை பிடிச்சிட்டு இன்னொரு பக்கத்தை அப்படியே ரோல் பண்ண வேண்டியதான். அப்படியே ட்விஸ்ட் பண்ணுவோம். அப்படியே முறுக்குவோம். இதை ஒரு பக்கத்தை பிடிச்சிட்டு இன்னொரு பக்கத்தை அப்படியே முறுக்கிட்டு இப்படி தூக்கினோம்னா அதுவே ட்விஸ்ட் ஆகிடும். இப்போ இந்த முனையை நல்லா சீல் பண்ணிக்கலாம். அப்படி அடுத்ததாக மீதி இருக்க மாவில் பெருசாக ஒரு பால் எடுத்து அதே மாதிரியே ப்ரெஸ் பண்ணிவிட்டு இது மாதிரி ரோல் பண்ணிவிட்டு நல்லா மெல்லிசாக இழுத்து விட்டுப்போம். அதனால் நம்ம கையால் இந்த மாதிரி இந்த அளவுக்கு வர வரைக்கும் ஒரே அளவாக இப்படி செஞ்சுட்டு இதை எடுத்து இப்படி கிராஸில் போடுவோம். கிராஸில் போட்டுட்டு இதை அப்படியே உள்ளே கொடுத்து சுற்றுவோம். அதே மாதிரி இதையும் உள்ளே கொடுத்து சுற்றி ரெண்டுத்தையும் இப்படி சீல் பண்ணிவிடுவோம். இது ஒரு டைப் ஆஃப் டோனட். இப்போ இந்த டோனட்ஸ் எல்லாம் ஒரு 20 மினிட்ஸ் நம்ம திரும்பவும் விட்டுறணும். இன்னும் கொஞ்சம் அது உப்பும். அப்புறமே நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ இதை க்ளோஸ் பண்ணி 20 மினிட்ஸ் விட்டுருவோம். இருபது நிமிஷம் ஆயிட்டு
இப்போ டோனட்ஸ் எல்லாம் எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். எண்ணெய் ரொம்ப சூடாக இருக்க வேணாம், அதுக்காக லோ ஃப்ளேமும் வேணாம், மிதமான சூட்டில் வச்சு பொரிப்போம். பேப்பர்லேருந்து இப்படி எடுக்காமல் பேப்பர்லேருந்து இப்படி எடுப்போம். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொரிச்சு எடுத்துப்போம். ஹையில் வச்சா தீஞ்சு போயிடும். நல்லா 2 சைடும் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் பொரிச்சு எடுத்துப்போம். இப்போ நல்லா பொரிஞ்சிட்டு எடுத்துடலாம். மிக்சியில் போட்டு சுகரை நல்லா இது மாதிரி பவுடர் பண்ணி வச்சுப்போம். சூடாக இருக்கும்போதே, கொஞ்சம் டோனட் சூடாக இருக்கும்போதே அது மேலே சுகர் அப்படியே ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விட்டுப்போம். அப்போ தான் நல்லா ஒட்டிக்கும் எண்ணெயோட. ரொம்ப சாஃப்டான டோனட் ரெடி ஆகிட்டு, எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். சாஃப்டான டோனட் ரெடி ஆகிட்டு, இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அன்பால் இணைவோம், ஆரோக்கியமாக வாழ்வோம். இன்றே இணைந்திருங்கள் ஹெல்தி ஹோம் சமையலோடு.